Dear children, நம்ம இந்த வீடியோவில் 4th சாப்டர்லேருந்து ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அல்காரிதம் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போது அல்காரிதம்னா என்ன ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். அல்காரிதம் இஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் சால்விங் ஏ கிவன் ப்ராப்ளம். ஒரு கொடுத்துருக்குற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் தான் அல்காரிதம்னு சொல்கிறோம். இப்போது இந்த வீடியோவில் ஒரு அல்காரிதம் நம்ம எப்படி எழுதணும், அல்காரிதம் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் சர்டன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதான் ரைட்டிங் அண்ட் அல்காரிதத்தில் பார்க்க போகிறோம். ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அல்காரிதம்ஸ் ஆர் ஜெனரிக் அண்ட் நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் alone. Here algorithms are generic. இப்போது ஜெனரிக்னா காமன் ஆர் ஜெனரலாக இருக்கிறது தான் ஜெனரிக்னு சொல்லுவோம். இப்போது நம்ம எழுதுகிற அல்காரிதம் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம எழுதுகிற அல்காரிதம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணணும், அதே டைமில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எழுதணும். அதுதான் அல்காரிதம்ஸ் ஆர் ஜெனரிக் அண்ட் நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் alone. Next point, it can be used in various real-time activities also. What is the real-time activities? Real-time activitiesனா நம்மளோட டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் ரியல்-டைம் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். இங்கே சம் ஆஃப் த ரியல்-டைம் ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பேக்கிங் புக்ஸ் இன் ஸ்கூல் பேக். இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க புக்ஸ் எல்லாம் பேக்கில் பேக் பண்ணுறது. நெக்ஸ்ட், ஃபைண்டிங் ஷார்ட்டஸ்ட் பாத் டு சர்ச் ஏ பிளேஸ். இப்போ ஒரு லொக்கேஷன்லேருந்து அனதர் லொக்கேஷன் போகிறதுக்கு எது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத், எப்படி ஈஸியாக ரீச் ஆகலாம், அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறது கூட ஒரு ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போது நம்ம சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகணுன்னா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் வே, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்மளோட ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம டெய்லி பண்ணுற லைஃப் மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அது எப்படியெல்லாம் ஆக்டிவிட்டீஸை ஷெட்யூல் பண்ணிக்கலாம், ஷெட்யூலிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இங்கே சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. knowingly or unknowingly we perform many algorithms in our daily life, such as packing books in school bag, finding shortest path to search a place, scheduling day to day activities, preparation for examination, etc. இப்போது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு சிம்பிள் டேட்டா பேஸ் எடுத்திருக்கேன், ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் இருக்குது. டேட்டானா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பற்றி உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ரெஜிஸ்டர் நம்பர், டோட்டல் மார்க். இப்போது இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் இந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ண போகிறேன், குரூப் பண்ணுறேன். இதில் யாரெல்லாம் டாப்பர் ஸ்டூடெண்ட், யாரெல்லாம் வீக்கர் ஸ்டூடெண்ட், யாரெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறேன். இப்போது என்னோடய அல்காரிதத்தை இந்த டேட்டாவில் நான் அப்ளை பண்ணும்போது, அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், 4th ஸ்டூடெண்ட், 5th ஸ்டூடெண்ட், 8th ஸ்டூடெண்ட், இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர் லிஸ்ட்டில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டூடெண்ட்டும் 7th ஸ்டூடெண்ட்டும் ஆவரேஜ் லிஸ்ட்டில் வருவாங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் 3rd ஸ்டூடெண்ட்டும் 6th ஸ்டூடெண்ட்டும் வீக்கர் லிஸ்ட்டில் வருவாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த டேட்டா வேணாலும் இதே மாதிரி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மெடிக்கல் டேட்டா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 8 டிஃப்ரெண்ட் பர்சனோடைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன். லைக் ஏஜ், செக்ஸு, கொலஸ்ட்ரால் லெவல், தென் பிபி, பிளட் சுகர் லெவல், தென் பாடி மாஸ் இண்டெக்ஸ். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இதில் எதெல்லாம் பர்சனுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க் ரேட் இருக்குது, இல்லை யாருக்கெல்லாம் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, நோ ரிஸ்க்கு, இப்போ யாருக்கெல்லாம் லெஸ் ரிஸ்க் ரேட் இருக்குது, இந்த மாதிரி நான் டேட்டாவை கிளாஸிஃபை பண்ண போகிறேன். இப்போது என்னோடய அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த டேட்டாவை 3 டிஃப்ரெண்ட் வேஸில் குரூப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், 3rd பர்சன், 4th பர்சன், 7th பர்சன், இவங்க ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கிறவங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5th பர்சனும் 6th பர்சனும் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நோ ரிஸ்க்கு, பாசிபிலிட்டிஸ் இல்லாதவங்க. இதே மாதிரி இதே சேம் அல்காரிதத்தை சிமுலேஷன் பேஸ்டாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ இங்கே க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாதவங்க, நோ ரிஸ்க் ரேட்.
நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா லெஸ் ரிஸ்க் ரேட். தென் இங்கே ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஹை பாசிபிலிட்டி, ஹை ரிஸ்க் ரேட் இருக்கிறது ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம அல்காரிதத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேணாலும் கொடுத்து நம்ம இதே மாதிரி டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்தது தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், as we know that all programming languages share basic code. இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அதோட கோடை வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த கோடை ஷேர் பண்ணுற மாதிரி கூட நம்ம அல்காரிதம் எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் லைக் கண்டிஷன்ஸ் அண்ட் இட்டரேஷன்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரைட் அண்ட் அல்காரிதம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே டைமில் இட்டரேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அல்காரிதம்ஸ் எழுதலாம். இப்போது இந்த இட்டரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இட்டரேஷன் இஸ் when the same procedure is repeated multiple times. ஒரு சேம் ப்ரொசீஜரை மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இட்டரேஷன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் டைம்ஸ். இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் என்னாகும், ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறது ஒன் இட்டரேஷன் சொல்லுவோம், செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகிறது செகண்ட் இட்டரேஷன். இதே மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த ப்ரொசீஜர், இந்த பார்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் இட்டரேஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், எ டிபிக்கல் அல்காரிதம் இஸ் ஷோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். இப்போ ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இருக்கணும், தேர்ட் வந்து அவுட்புட் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்புட்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோம். ஸோ இங்கே சிம்பிள் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த அதில் 2,3 இந்த இதுதான் இன்புட். நெக்ஸ்ட் அந்த இன்புட்டுக்கு ஏற்றபடி நம்ம இங்கே அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் அடிஷன் தான் நம்மளுடைய ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு ஏற்றபடி இது என்ன பண்ணும், அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ 2 + 3 அதோட அவுட்புட் வந்து 5. ஸோ ஒரு அல்காரிதத்தில் 3 திங்ஸ் மஸ்ட் பி தேர், இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். நெக்ஸ்ட்டு அல்காரிதத்துக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் தான் காஃபி ப்ரிப்ரேஷன். இப்போ இந்த காஃபி ப்ரிப்ரேஷனில் நம்ம எதெல்லாம் இன்புட்டு, எது ப்ராசஸ், எது அவுட்புட்டுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த காஃபி ப்ரிப்ரேஷனில் நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதான் நம்மளோட இன்புட். இப்போ ஒரு காஃபி மேக் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்டர் வேணும், மில்க் வேணும், அப்புறமா காஃபி பவுடர், சுகர். ஸோ இந்த 4 திங்ஸ் தான் நம்மளோட இன்புட்டாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா காஃபி மேக் பண்ணுறது தான் ப்ராசஸ். ப்ரிப்பேரிங் ஏ கப் ஆஃப் காஃபி இஸ் கால்டு ப்ராசஸ். இந்த காஃபி மேக்கிங் ப்ராசஸை தான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட், இந்த காஃபி மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக காஃபி. ஸோ இந்த காஃபி தான் நம்மளுடைய அவுட்புட்டு. இந்த காஃபி ப்ரிப்ரேஷனில் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுடைய இன்புட்டு. நெக்ஸ்ட் இந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ராசஸ். தேர்ட் அவுட்புட் வந்து நம்மளுடைய காஃபி. இப்போது இந்த காஃபி மேக்கிங் அந்த ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நம்ம எப்படி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேக் ஏ பவுல் வித் காஃபி பவுடர். ஒரு பவுலில் காஃபி பவுடர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாயில் த வாட்டர் அண்ட் போர் இட் இன்டு த பவுல். தண்ணி தனியாக பாயில் பண்ணி இந்த காஃபி பவுடர் இருக்கிற பவுலில் போர் பண்ணுறோம். தேர்டு, அந்த காஃபி என்ன பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு தனியாக மில்கை பாயில் பண்ணுறோம். இப்போது பாயில் பண்ண மில்க்கு கூட நம்ம ஃபில்டர் பண்ண காஃபியும் சுகரும் மிக்ஸ் பண்ணுறோம். அதான் மிக்ஸ் சுகர் அண்ட் ஃபில்டர்டு காஃபி அலாங் வித் பாயில்டு மில்க். இப்போது நம்மளுடைய காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபியை நம்ம சர்வ் பண்ணோம். சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம கப்பில் போர் பண்ணுறோம். அதான் 6th ஸ்டெப், pour the coffee into the cup to serve. மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜரை தான் நம்ம அல்காரிதம்னு சொல்கிறோம். then this kind of procedure can be represented using an algorithm. ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். என்னெல்லாம் பண்ணணும், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய அல்காரிதம். இப்போ ஒரு காஃபி மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதான் அல்காரிதம். thus the algorithm consists of step by step instructions that are required to accomplish a task. இங்கே நம்மளுடைய டாஸ்க் வந்து preparing coffee and helps the programmer to develop the program. ஒன்ஸ் நம்ம அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி ப்ரோக்ராமர் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தான் ஹெல்ப்ஸ் த ப்ரோக்ராமர் டு டெவலப் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராமர் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அல்காரிதம் ப்ரோக்ராமருக்கு சப்போர்ட் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு இங்கே அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்காரிதம் நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இங்கே நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் த கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். ஒரு நம்பருடைய ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே நம்மளுடைய இன்புட் வந்து ஒரு நம்பர், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ராசஸ், அந்த ஸ்கொயர் பண்ண அவுட்புட்டு தான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். இப்போது இன்புட் நான் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 4 வந்து ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுடைய ப்ராசஸ், ஸ்கொயர் பண்ணால் ஃபைனல் அவுட்புட்டு நமக்கு 16 கிடைக்கும், அதுதான் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு நம்ம எப்படி அல்காரிதம் எழுதலாம்? நார்மலாக ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் லாஸ்ட்டு ஸ்டெப்பும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் த ப்ராசஸாக இருக்கும், லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டாப் த ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே இன்னும் இன்புட் வேணும். இப்போ ஒரு நம்பர் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நம்பர் வேணும். இப்போ அதான் கெட் த இன்புட், அந்த இன்புட்டை தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் அந்த ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேட் த ஸ்கொயர் பை மல்டிப்ளைங் த இன்புட் வேல்யூ. ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு எக்ஸ். இப்போ ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே த ஃபைனல் ரிசல்ட், அதான் ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்கணும், அப்புறமா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இருக்கணும். இன்புட் வந்து நம்மளுடைய நம்பர் எக்ஸ் தான் இன்புட், அதை ஸ்கொயர் பண்ணுறது நம்மளுடைய ப்ராசஸ், நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் இருக்கணும், அதான் ரிசல்ட்டு. இந்த 3 திங்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மைண்டில் வச்சு ஒரு அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இங்கே ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணதோட ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்ல வராங்க. அல்காரிதம் குட் பி டிசைன் டு கெட் சொல்யூஷன் ஆஃப் ஏ கிவன் ப்ராப்ளம். ஒரு கொடுத்துருக்குற ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணலாம். ஏ ப்ராப்ளம் கேன் பி சால்வ் இன் மெனி வேஸ். ஒரு ப்ராப்ளத்தை டிஃப்ரெண்ட் வேஸில் சால்வ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம அல்காரிதம் எழுதினாலும் எல்லா அல்காரிதத்துமே நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய அல்காரிதத்துலேருந்து நம்ம ஒரு பெஸ்ட்டாக ஒரு அல்காரிதம் செலக்ட் பண்ணி அந்த பெஸ்ட் அல்காரிதத்தை தான் நம்ம ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த பெஸ்ட் அல்காரிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. Among many algorithms, the optimistic one can be taken for implementation. நிறைய அல்காரிதத்துலேருந்து ஒரு பெஸ்ட் அல்காரிதம் எடுப்பாங்க, அந்த பெஸ்ட் அல்காரிதம் தான் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆப்டிமிஸ்டிக்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்டிமிஸ்டிக்னா நம்ம எடுக்கிற அல்காரிதம் வந்து எக்ஸாக்ட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன அவுட்புட்டுக்காக நம்ம அந்த அல்காரிதம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதான் எக்ஸாக்ட் அவுட்புட்னு சொல்கிறோம். அதே டைமில் லெஸ் டைம் அண்ட் லெஸ் மெமரி யூஸ் பண்ணணும். இப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இப்போ அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணுறோன்னா அந்த அல்காரிதம் லெஸ் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே டைமில் நம்ம மெயின் மெமரியில் லெஸ் மெமரி ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 3 திங்ஸும் மைண்டில் வச்சு தான் நம்ம பெஸ்ட் அல்காரிதம் செலக்ட் பண்ணுவோம். அது among many algorithms, the optimistic one can be taken for implementation. ஆப்டிமிஸ்டிக்னா எக்ஸாக்ட் அவுட்புட், நம்மளோட டிசைர்ட் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும், லெஸ் டைம் எடுக்கணும், லெஸ் மெமரி ஸ்பேஸ் எடுக்கணும். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோவில் ஒரு அல்காரிதம் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு அல்காரிதம் எப்படியெல்லாம் எழுதணும், ஒரு அல்காரிதம் எழுதும்போது நம்ம எதெல்லாம் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு இன்புட் மெயினாக இருக்கணும், அப்புறமா ப்ராசஸ் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், அப்புறமா நம்ம எழுதுகிற அல்காரிதம் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.